டிராகன் ஃப்ளைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. எப்படி அது வந்து உருவாகுதுன்னு தெரியுமா? கதை தெரியுமா யாராச்சுக்கு? ஒரு பெரிய தொட்டி இல்லை பெரிய ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக புழுக்களாக தான் அது உருவாகும். அப்படி அந்த கூட்டமாக இருக்கிற புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஏறி விளையாடி அப்படியே மண்ணுக்குள்ளே புகுந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்பப்போ ஒவ்வொரு புழு காணாமல் போயிடுது. திடீர்னு நேற்றுக்கு விளையாடிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா எங்கடான்னு பார்த்தா காணோம், கொஞ்ச நாள் பார்த்தா இன்னொன்று காணோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொன்று காணோம். அப்பப்போ ஒவ்வொன்று காணாமல் போகுது. என்னென்னா காணாமல் போன புழு திரும்ப வர மாட்டேங்குது. உடனே எல்லா புழுக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டாக உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம எல்லாரும் சபதம் எடுப்போம், அடுத்தது யாராச்சும் வெளியில் போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க திரும்பி வந்து சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுத்தாங்கன்னா அதுக்கு லீடர் கூட நின்றுச்சான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு புழு டக்குன்னு கவனிக்கிறாங்க. ஒரு புழு வந்து தாமரை தண்டை பிடிச்சி ஒரு புழு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா போகுது இவன் பாரு, அடுத்தவன் காணாமல் போகிறான், எங்கடா போகிறான் பாருங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கண்ணிலிருந்து மறைஞ்சு போயிடுது. திருப்பி போனது அதுவும் வரல. என்னடா இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம், நம்ம திரும்ப வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் அவன் போனவன் வரவே இல்லை பாரு அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த லீடர் ஸ்டெப் எடுக்குது, நாளைக்கு நான் போகிறேன் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாமரை தண்டை பிடிச்சி மேலே ஏறுது. தாமரை தண்டை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுது. செம்ம டயர்டு, போகுது போயிட்டே இருக்கு. கீழே இருக்கிற புழுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த புழு வந்து மறைஞ்சிருது. மேலே போய் அப்பாடா வந்து சேர்ந்துட்டான்டான்னு போய் தொப்புன்னு உழுகுது அந்த தாமரை இலை மேலே. தாமரை இலை மேலே உழுந்து தாமரை இலை மேலே இருந்து வெயில் அடிக்கும் இல்லைங்களா, அந்த வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த போன டயர்டில் படுத்து தூங்கிடுது. அந்த வெயில் பட்டு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதுக்கே தெரியாமல் அது உடம்புல ரெக்க முளைக்க ஆரம்பிக்குது. மெட்டஃபார்ஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படியே ரெண்டு ரெக்க முளைச்சிருச்சு. இது அப்படியே டயர்டாகி கண்ணு முழிக்குது. பா எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இப்படின்னு உதரும்போது பார்த்தீங்கன்னா கை ஈரமே இல்லை. என்னடா அது நம்ம உடம்புல எப்பவுமே ஈரம் இருக்குமே, என்ன ஈரமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்பு லேஸ் ஆயிடுச்சு. என்னடா லேஸ் ஆயிடுச்சேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியல, புதுசாக அது கையில் ஆடுது. புதுசாக என்னமோ ஒன்று நம்ம உடம்புல முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படின்னு ஆட்டுது. அப்படியே அது லிஃப்ட் ஆகி மேலே பறக்குது. இதுக்கு சந்தோஷமே தாங்க முடியல. தன்னுடைய விங்ஸ் எல்லாம் பார்க்குது, சில்வர் கலரில் அப்படியே 4 விங்ஸ் அழகாக இருக்குது. திரும்பவும் பார்த்துக்கிட்டு ஆட்டுது, திருப்பி மேலே பறக்குது. மேலே பறந்து பூக்கிட்ட போகுது, மேலே பறந்து கரைக்கிட்ட போகுது, மேலே கறந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு செடி மேலே போய் உட்காருது. அப்போதான் ஞாபகம் வருது, நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மேலே போனவன் கண்டிப்பாக திரும்ப வரணும், திரும்ப வந்து என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோங்கிற ஞாபகம் வருது. நம்ம போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நடந்த மாற்றத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு நேராக பறந்து போய் ஜம்முன்னு போய் தண்ணியில் அடிக்குது. முட்டி மோதி மேலே வந்துருச்சு. நினைச்சாலும் போக முடியுமா? நினைச்சாலும் போக முடியாது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, நம்மளால திருப்பி போக முடியல, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் யாருன்னு போய் சொல்லணும், எனக்கு என்ன ஆச்சுன்னு போய் சொல்லணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எங்கடா காணோம் தேடுது முயற்சி பண்ணுது, அதனால ஒன்றுமே பண்ண முடியல. ஃபைனலாக அது ஒரு முடிவு எடுத்துருச்சு. என்ன முடிவு தெரியுமா? நான் எங்கே போனாலும் நான் இவங்களுக்கு மேலே வந்து பறந்துக்கிட்டே இருப்பேன். எப்பாச்சும் ஒரு நாள் எவனோ ஒருத்தன் என்னை பார்ப்பான், நீ தாண்டா மேலே போனவன் தான், நீ அங்கே இருக்க அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து அப்படியே பூரிச்சு போய் நானும் உன்ன மாதிரி மேலே வரண்டான்னு சொல்லி மேலே ஏறி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பறந்துக்கிட்டே இருக்கு. இந்த கதையில் நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் புழுக்களா எப்பவுமே இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் எனக்கு இதுதான் சௌரியம்னு சொல்லிக்கிட்டு செய்கிற வேலையவே செஞ்சுக்கிட்டு ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெருசாகணும், மேலே போகணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பிரேஷன் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கோம் புழு மாதிரி. என்னைக்கோ ஒருத்தன் பிடிச்சான் ஒரு ஸ்டெம்மை, மேலே போனா விங்ஸ் முளைச்சுது, அந்த ஸ்டெம்முக்கு பேர் டிரான்செண்டியா. விங்ஸ் முளைச்சுன்னா பறந்தான், அவனுக்கு பேர் லீடர். உண்மை என்ன தெரியுமா? உங்களை பார்த்தாலும் அவங்களால உங்க கூட பழைய மாதிரி உங்களை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நீங்க மாறிட்டீங்க. இப்போ நீங்க வந்து டிராகன் ஃப்ளை, இப்போ வந்து நீங்க ஒரு தட்டாம்பூச்சி, புழு கிடையாது, மாறிட்டீங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலையும் தெரிஞ்சோ தெரியாமலையோ தண்டை பிடிச்சிட்டீங்க, டிரான்செண்டியாங்கிற தண்டை பிடிச்சிட்டீங்க. மேலே வாங்க, மேலே வந்துருங்க, மேலே வந்து லீடர் சொல்றத கேளுங்க. எந்த பிஸ்னஸை எப்படி செய்யணுங்கிறத இன்ச் பை இன்ச்சாக உங்களை வழி நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம், வழி நடத்துகிறோம். எங்கள் கூடையே வாங்க, விங்ஸ் முளைக்கும், நீங்களும் லீடராக பறப்பீங்க. நம்ம வேலை ஒன்று தான். இங்கே எல்லாத்தையும் மேலே ஏற்றி அடகு பார்த்தது எதுக்காக தெரியுமா? இவங்களை மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாளைக்கு மேடைக்கு வரணுங்கிறது தான். மேலே பறக்கிற ஒவ்வொருத்தரும், புழுக்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும்.